நம்முடைய எழுந்து நின்று ஆராதனுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலேருந்து எல்லாரும் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தடைகளை தேவன் தாமே நீக்கி போடும்படியாக நம்மத்தில் ஏசப்பா எழுந்தருளி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம், நம்முடைய வேதனைகளை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய சிறுமைகளை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய அவமானங்களை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம், தேவைகளை சந்திக்கிற தெய்வம், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் நம்மத்திலே இறங்கி வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமா. எல்லாரும் ஆவி ஆத்துமா சரி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. என் ஏசப்பா, இந்த வேலையில நான் உண்மை துதிக்க வந்திருக்கிறேன், உண்மை ஆராதிக்க வந்திருக்கேன், உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கேன். எனக்கு எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த சோர்வுகள் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த தூக்கங்கள் வரக்கூடாது ஐயா, எந்த பலவீனங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, எந்த வீணான சிந்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ள என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஐயா. என்னுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. என்னை புதியவனாக மாற்றுகிற உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. வல்லவனாக மாற்றுகிற உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. கர்த்தாவே, என்னை மறுரூபப்படுத்துகிற உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. என்னை உயிர்ப்பிக்கிற உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. என்னை பலப்படுத்துகிற உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. எனக்கு விடுதலை கொடுக்கிற உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேண்டுமே. என் கட்டுகளை கட்டவிழ்க்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டுமே என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா. எல்லாரும் வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிற தெய்வம், தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுப்போமா. எல்லாரும் திறந்து கொடுப்போம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா, என் உதடுகளை கர்த்தாவே விரிவாய் திறந்து உம்மை துதிக்கணுமப்பா என்று சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் தர, அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னா. ஓ, விரிவாய் திறந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. தடைகளை நீக்கி போடும்படியாக ஒப்பு கொடுப்போமா. வர வேண்டிய பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாக கர்த்தர் பேர் பேராக அழைத்து கொண்டு வரும்படியாக செபிப்போமா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை எனக்கு வேணும் அப்பா, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்பா, என் கண்ணீருக்கு பதில் வேண்டும் ராஜா. தகப்பனே, எங்க மத்தியில நீங்க எழுந்தருளா தானே எங்களுக்கு விடுதலை உண்டாகும். எங்கள் மத்தியில எழுந்தருளுங்கப்பா. எந்த தடை எங்கள் மூலமாக வராதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்பான்னு சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்மை பிதாவாக தொழுது கொள்ளுகிற இந்த ஆராதனையில எங்கள் மத்தியிலே தேவரீர் எழுந்தருளி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறையா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஒருவருக்கே ஆராதனை ஏறெடுக்க எங்க எல்லாருக்கும் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு மன ஆவியினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. எல்லா விசுவாச குடும்பங்கள் பேர் பேராக அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் அபிஷேகத்தால நிரப்புங்க, எல்லாரும் வல்லமையினால நிரப்புங்க. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும் அப்பா. கர்த்தாவே, நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் நன்றி. பாடலை பாடுகிற பிள்ளைகளுக்காய் நன்றி. இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. வேத வசனங்களை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. எல்லாரையும் அபிஷேகத்தால நிரப்புங்க ராஜா. எந்த விதமான சுயம் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே, எந்த பெருமைகள் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே, எந்த மாம்ச சிந்தைகள் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் மாத்திரமே வெளிப்படணும். பிள்ளைகளை அபிஷேகத்துல நிரம்பி ஆராதிக்க, அபிஷேகத்துல நிரம்பி உம்மை துதிக்க, அபிஷேகத்துல நிரம்பி உம்முடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் நீர் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாள் ஜெபத்துக்காக நன்றி. சாட்சியின் நேரத்துக்காக நன்றி. புதியவர்கள் அப்பா இன்றைய நாளில் அதிகமாய் வர கர்த்தர் கிருபை செய்வீராக.
கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா. காணிக்கை பகுதி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சபையின் அறிவிப்பு வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தைகள், எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், எங்கள் கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகள், எங்களை பலவானாய் மாற்றுகிற வார்த்தைகள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக புறப்பட்டு வரட்டும் ராஜா. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திர. துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் அன்பின் கரத்தில் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. என்னோட பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல இயேசுப்பா, உங்க ஆவியினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆட்கொண்டு வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாரம்பரியமே ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை தாரும். நீர் யார் என்று அறிந்து ஆராதிக்க கிருபை செய்யுங்க. உலகமெங்கு நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகன் ஜேக்கப் சாமுவேல் முன்பதாக வந்து பாடல் துதி ஆராதனை வேலையை நடத்துவாங்க. மகனோடு கூட சேர்ந்து நாமும் தேவனை துதித்து பாடுவோம். நன்றாக உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. அபிஷேகம் இன்றைக்கு அவசியம். இந்த ஆராதனை வேலையில பாடுகிற வேலையில எல்லாரும் தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு உங்களுடைய அபிஷேகம் வேண்டும் அப்பா. பெந்தேகோஸ்தே நாளில ஊற்றின அந்த அபிஷேகங்களை நிரப்பணும் அப்பா என்று சொல்லி தாகத்தோடு கேளுங்க. இன்றைக்கு அபிஷேகத்தால கர்த்தர் நிரப்ப அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த ஞாயிறு ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தந்தபடியாக கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? நம் தேவாதி தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. தேவனுடைய நாமத்தை பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது பாடலாக இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வாய்களை விரிவாக திறந்து பாடணும். கரங்களையும் நன்றாக தட்டி பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தே, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் ஆமென். காலத்தை படைத்தவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென். சிறையிருப்பை சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி ஆமென். சிறுமையின் ஜனம் என்னை. இனி நீர் மாத்திரமே, ஆமென். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்று ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிழல் கண்டு அஞ்சு நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, உன் செல்கிறேன்,
தேவன் என்றும் உண்டு. நடத்தி வந்தீர் இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. உம்மை ஆர்ப்பரிப்போம். ஆமென். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை பாட செய்தீர், துதிக்க எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஆமென், ஆமென். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமப்பா. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும். சொல்லுங்க சபையோரே, சொல்லுங்க. இனி நீர் மாத்திரம் அப்பா, நீர் மாத்திரம் போதும். ஆமென். நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு கண்ணை போல என்னை. ஆமென். வாக்குகள் பல தந்து இருக்கிறீர் அப்பா, எங்களை உம்முடைய தந்தை போல சுமந்திருக்கிறீர் அப்பா. ஆமென். இனி நீர் மாத்திரமே. ஆமென். சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இனி நீர் மாத்திரம் தான் அப்பா. உம்மையே ஆராதிப்போம். ஆமென். நாமத்தினால் இன்னும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஆமென். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் இன்னும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு. ஆமென் அப்பா. எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் அநேகர் அப்பா, ஆனால் உம்முடைய ஓங்கிய புயங்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறீரே. ஆமென். பாட, ஆமென். துதிக்க மதில்களை இப்ப நீங்க சொல்லுங்க. பாட, ஆமென். துதிக்க எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, glory நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆர்ப்பரிப்போம். ஆமென். இன்னொரு விசை சொல்லி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் இன்னும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம் தேவன் எவ்வளவு அருமையான தேவன். அவருடைய அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கின்ற தேவன், நம்மை ராஜாக்களை போல அழைத்து வந்திருக்கிற தேவன் அவர். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதலால் ஒருபோதும் சோர்வடைய கூடாது. நம்மை சுற்றில எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள்
துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, அவை நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பார், இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட, ஆமென், நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிறவர் அவர். தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் கட்டுகிறார், கண்ணீரை துடைக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், ஆமென், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட, ஆமென், ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல, ஆமென், ஆமென், தாங்கிடும். எஸ் லார்ட், தப்பி செல்ல வழி செய்கிறவரே, நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், ஆமென், ஆமென், கலங்கிடவே வேண்டாம் மகனே, ஆமென், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். ஆமென், ஆவிக்குள்ள, ஆமென், நல்லதோர் போராட்டத்தை போராடுவோம், நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். ஆமென். நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார்.
மாட்டார். கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம் மகனே மகளே, கலங்கிடவே வேண்டாம். ஆமென் ஆமென். கலங்கிட கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு ஆமென். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் ஆமென் ஆமென் ஆமென். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஆமென் ஆமென். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன். நம்ம இத்தனை பேர் இங்க இருக்கிறோம். கர்த்தர் பிரசன்னமாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆதலால் தேவனை இன்னும் மகிமைப்படுத்துவோம். 3வது பாடலாக தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், இது எதினால் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து ஆமென் பாதை காட்ட பகல் எல்லாம் அன்பான அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். ஆமெனோ அன்பான தேவன் வருவார், அது போதும். ஆமென். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், க்ளோரி ராஜா நான்
அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் ஆமென். ராஜா நான் அதை தினம் சத்தம் பத்தல. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் பாசமுள்ள ஒரு மரம். ஆமென். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லோரும் எழுந்து நின்று எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட வானம் பார்க்குது, கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கம் எல்லாத்தையும் எங்கள் தேவன் தீர்க்கிறவர். ஆமென். நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். ஓ தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. எதினா இது நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
இன்னொரு விசை சொல்லுவோம். எதினால் இது என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க, எவ்வளவோ அன்பான தேவன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். இதோ அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒருபோதும் சோர்வடைய கூடாது. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, உங்களை இதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துங்க, அவருடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. கடந்த நாட்களில் காத்தாரே, அவரை நன்றி செலுத்துங்க. ஒரு நாள் முழுவதும் மறவாமல் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றிகளை ஏறிடுங்க. ஹல்லேலூயா. உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி தேவனை ஆராதிப்போ. நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா, அவரை உயர்த்த வேண்டாமா? அவரை உயர்த்த வேண்டாமா? அவரை இன்னும் துதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். ஆதலால் துதியை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை, நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே உமக்கு நன்றி. பார்வோன் சேனையை கடலில் அமிழ்த்தினவரே உமக்கு நன்றி. எரிகோ கோட்டையை தகர்த்தவரே உமக்கு நன்றி. இதோ எங்களுக்கு முன்பதாக செல்கிறவரே உமக்கு நன்றி. சாரணின் ரோஜாவே உமக்கு நன்றி. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை நடத்துகிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என்னுடைய நேசரே, உமக்கு நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. சொல்லுங்க, நான் பாவம் அப்பா, எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறேன் அப்பா, ஆனாலும் என்னை உணர்த்தி நடத்தினீரே. ஆமென். கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை பாதுகாக்கிற தேவன் நீர் மாத்திரம் அப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ, நான் குனிந்த இடத்திலே என் தலையை. ஆமை, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினே. என்னை விட்டு நீங்க தான் சொல்லணுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நம்மை நடத்துகிறவர் அவர் அல்ல. இப்ப நாம் நிற்பதும் நிர்மூலமாகதும் தேவனுடைய கிருபை அல்லவா? அவரை உயர்த்துங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென். என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அப்பா எனக்கு தேவையானதை தந்திருக்கிறீர் அப்பா. எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசனீரே. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நமக்காக அன்றைக்கு அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அல்லவா? அவரை மறந்துட்டீங்களா? அவரை மறந்துட்டீங்களா? சத்தம் பத்தலையே, தேவனை உயர்த்தணும்ல. நமக்காக இருக்கிறாரப்பா. உறங்காமல் உண்ண ஏசப்பா எல்லா விதத்துக்கும் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவரை ஆராதிக்க வேண்டாமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையே, அவரை ஆராதிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. மறக்க கூடாதுல்ல, நம்மை அவரை மறக்க கூடாதுல்ல. நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவரை மறந்துட்டீங்களா? அவரை மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் நம்ம வழி மாறும் போது நம்மை பாதுகாக்கிறார் அல்ல. நம்மளால முடியாத போது நம்மை தூக்கி நடத்துகிறார் அல்லவ. அவரை உயர்த்துவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே.
நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே மகனே, மகளே. ஆமென். அவரை உயர்த்துவோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆமென். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. ஓ நம்மை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆதலால் பயப்படாமல் அவரை பாடுவோம். ஓ பயமில்லை, பயமில்லை. ஆமென். தேவ பிள்ளையே, come on church. தேவனை உயர்த்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னம் நம் மீது இருக்கிறது. தேவனுடைய கரம் நம் மீது இருக்கிறது. ஆமென். அவரை உயர்த்துவோம். ஆமென். செய்வார். பயமில்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை யோசிக்காதீங்க, பூர்வமானதையும் சிந்திக்காதீங்க. ஆமென். மேலானதை சுதந்தரிக்க, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நான் சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லை. ஓ பயமில்லை. ஆமென். பரலோகம் திறந்திருக்கிற நேரம், தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. Receive the fire of Lord. Amen. In the name of Jesus. In the name of Jesus. Receive the fire of Lord. Amen. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம். ஆமென். வாலிபர்களே, ஆமென். எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது. இப்பொழுது நம்மளுடைய ஜெனரேஷன் இது. நம்ம தான் ஆராதிக்கணும். ஆமென். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ. ஆமென். தேவ பிள்ளையே, எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தர் மீது விசுவாசமாய் இருங்கள். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததியாக இருப்போம். ஆமென். பயமில்லை. ஆமென். எனக்கு எதை குறித்து பயமில்லை. அப்பாலே போ சாத்தானே. எங்களை தொடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து புறப்படுத்துகிறோம். இப்பொழுது தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ அக்கினி, தேவ பிரசன்னம். ஓ லார்ட் ஜீசஸ், இப்பொழுது நிரப்புங்க. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தாங்கப்பா. அன்றைக்கு நீர் பிரசங்கித்தது போல, உம்முடைய அபிஷேகத்தை விளங்கிய பண்ணினது போல இப்பொழுதே நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க. ஆமென். காலியான பாத்திரத்திலே நீர் இறங்குவீராக இப்பொழுதே. ஆமென் அப்பா. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆமென். Glory to Jesus. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே.
பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் தடை கற்களோ, தாமதம் மட்டும் ஆமென். நேர்வழியாய் நம்மை உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய கரம் நம்மை தேற்றுகிறது, தேவனுடைய கரம் நம்மை ஆற்றுகிறது. ஆமென். பயமில்லை, ஓ பயமில்லை, பயம். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. பயமில்லை. ஓ ரிக்க மரதி அந்தரபா. ஓ லார்ட் ஜீசஸ், நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. பயன்படுத்துங்க. பவுலை போல பயன்படுத்துங்க, பேதுருவை போல பயன்படுத்துங்க, மோசேவை போல பயன்படுத்துங்க. உங்களுடைய அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. உங்களுடைய ஆவியின் வரங்கள் எங்களை நிரப்பட்டும். ஆமென். நிரப்பாவிடால் உம்மை விட மாட்டோம். ஆமென். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே. ஆமென். என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை இல்லையே, நம் சார்பில். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. எங்கள் பக்கத்தில் நீர் இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர், நீர் உயிருள்ள தேவன், யூதராஜ சிங்கமாய் இருக்கிறீரே, எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நன்றி அப்பா. ஆமே ஆமே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே, அபிஷேகத்தின் விடுதலை. ஆமே. இப்பொழுது நிரப்புங்க நிரப்புங்க அப்பா, நிரப்பட்டும். நம்ம அபிஷேகம் நிரப்பட்டும், தேவாக்கினி நிரப்பட்டும். நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஆமே ஆமே ஆமே. எரேமியாவின் நாவிலே உம்முடைய வார்த்தையை வைத்தது போல, உம்முடைய நெருப்பை வைத்தது போல எங்கள் நாவிலே உம்முடைய நெருப்பை, உம்முடைய வல்லமை வைங்கப்பா. ஆமே. அபிஷேகத்தால அபிஷேகத்தால நாங்க நிரம்பணும். ஆமே. receive the fire of Lord. இப்பொழுது நிரப்புங்க நிரப்புங்க. ஓரி கமாரதி அந்தரபா, ஓலி கரத சந்திரியாம்பா. ஆமேனப்பா. ஆமே. நிரப்புங்க. ஓரிய மக்கரதி அந்தரபா, ஓரி மாத்தூரிய கமர ஷலியந்தி அந்தரபா. ஆமேனப்பா. நிரப்புங்க நிரப்புங்க. பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் இன்று நாளிலே செய்யப்படணும்னா நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கேற்ற அக்கினியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ஒருபோது விட்டு கொடுக்கல அவரு. அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவரை ஒருபோதும் மறக்க கூடாது. நம்ம நடந்தாலும் சரி, நம்ம படுத்தாலும் சரி, நமக்கு உண்ண உணவு கொடுத்த தெய்வத்தை மறப்பீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. மறக்க கூடாது ஒருபோதும். அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் மறவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்ததற்காக அவருக்கு நன்றியை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீதமுள்ள பகுதியில் நம்ம கர்த்தரோட கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமெனப்பா. இந்த ஆராதனை வேளையில நீர் மகிமைப்பட்டீர், மகிமையாய் வெளிப்பட்டீரப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பி இருக்கிறீர். உமக்கு வென்று விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 91. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கெம்பீரங்களில் அவர் கேருபீன்களில் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்தத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முழுவதும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முழுவதும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஆமேன், ஆமேன்.
எங்களை அதிகமாக நேசிக்க எங்களை அன்புள்ள தகப்பனே அப்பா, அது இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அது இந்த வேலையில் எங்களை ஒன்று கூட்டி இருக்கிற உங்கள் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, இப்பொழுது எங்கள் சபையின் தேவைக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் சபையின் தேவைகளை நீர் அறிவீர் ஏசப்பா. எங்களுக்கு என்னென்ன வேணுன்றதையும் நீர் அறிவீர் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் சபைக்கு தேவையான ஒரு ட்ரம் பேடை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சபைக்கு ஒரு இடத்தை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. நீர் அதை எங்களுக்கு புதிதாக எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அது எங்களுக்கு சொந்தமாக நீங்கள் அதை எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, இப்பொழுது இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக உமக்கு உம்மிடத்தில் வருகிறோம் ஏசப்பா. அந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எங்களுக்கு அதை நடத்தி கொடுங்க. புதிய வருட ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதையும் தொடக்கம் முதல் முடிவு வரை எங்கள் கூட இருந்து அதை வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, புதிய வருடத்திற்கான கேலண்டரை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. அதை அச்சிட்டு எங்கள் கையில் நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறேன். எங்களுக்கு நீர் இந்த அடுத்த வருடம் என்ன வாக்குத்தத்தத்தை நீ வைத்திருக்கிறீரோ அதன்படி அந்த அடுத்த வருடத்தை நீங்கள் எங்களை நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களுடைய தேசத்துக்காக உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் தேசத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் எவ்வளோ பாவங்கள் பெருகி இருக்கு ஏசப்பா. ஏசப்பா, அது எல்லாத்தையும் எல்லா மக்களையும் நீங்கள் மன்னித்து அவங்கள நீங்கள் ரட்சித்து உண்மை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லாரையும் நீங்கள் ரட்சித்து உன் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள போகிற கிருபைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இருதயத்தையும் நீர் கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து வாழ்கிறவர்களாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஏசப்பா. இப்பொழுதும் உம்முடைய வேத செய்திக்காக கடந்து வருகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தக்க வைத்துக்கொண்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் உற்சாகமாக இந்த ஒரு பாடலை பாடுகிற வேளையில் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நம்முடைய காணிக்கைகளை படைத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. நல்லா தெரிந்த பாடல். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழணும் அப்படின்றதான் இந்த பாடலினுடைய அடிகள். இதை உணர்ந்து பாடும்போது அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா.
வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. சொல்லுவோமா எல்லாரும்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினே, அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கினே, அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீசன் என்பவர் குருவை போலவே, சீசன் என்பவர் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமத்திலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோது கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோது கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை ஆராதி, அதுவே உன் வாழ்வின் பலன். ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கொடுத்த எல்லாரும் உட்காருவோம். காணிக்கை செலுத்தின எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி கொண்டே உட்காருங்க. இது சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற நேரம். இது சிறுவர் வசனம் ஒப்புவிக்கிற நேரம். ஆமென். தேவன் நமது அழுத்தலும் பலனும் ஆபத்து காலத்தில் அருணமானவர் தனியமானவர். ஓகே, பிரைஸ் எல்லாம் எல்லாரும் கை தட்டுங்க. பாருங்க, எல்லாருக்கும் இந்த கண்ணீர் குரல் வேணும் பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துறது. ஆமென். தேவன் நம்ம அடிக்கலும் பலனுமான ஆபத்து காலத்தில் துளியுமானவர் அதே தொண்டையிலே விக்கிருச்சு, இன்னும் வரல. ஜோயல் சார் வராங்க. அங்கே ஜோயல் சாருக்கு சேர் தேவையான்னு தெரியல, ஏன்னா அவர் ஹைட்டாக வேறு வளர்ந்துட்டாரு. கர்த்தரின் கிருபையின் என்றென்று பாடுவை, உன்னது உண்மையை தலைமுறை தலைமுறையோட என் வாயினால் அறிவிக்கேன். சங்கீதம் 89:1. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, அப்பா, இந்த நல்ல கால வேலையில் தகப்பனே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கே 2-3 கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நீர் வாசமாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நாங்கள் எல்லோரும் கூட ஆண்டவரே இந்த கூடாரத்தில் அடியில் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, விசேஷ விதமாக தகப்பனே, அப்பா ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா, நீர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா, அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிவிக்கும்படிக்காக கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட வசனத்தை ஒப்புவித்தார்களே, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்படாத படிக்கு தகப்பனே அந்த பிள்ளைகளை ஞானத்தால் நீர் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, என்ன செய்ய வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்பா, என்ன திட்டத்தை அந்த பிள்ளைகள் மேலே நீர் வைத்திருக்கிறீரோ தேவனே, அதை நிறைவேற்றும்படிக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் மேல் ஆண்டவரே போகிற வருகிற வழிகளில் உமது கரம் இருப்பதாக தகப்பனே. அப்பா, வாலிப பிள்ளைகளை கூட உம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறார் ராஜா. ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஊழியத்துக்காக ஓடுது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் அதற்கேற்ற புத்தி அதற்கேற்ற பலத்தை ஆண்டவரே சோத்திரிக்கிற அப்பா. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இந்த கணம் ஆண்டவரே நீர் அப்பா நீர் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அதுக்குரிய வழிகளை திறங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஸ்திரீ ஆண்டவரே தன் குடும்பத்தை கட்டுவதற்கான பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எந்த அசௌகரியம் அவங்க உடல்ல இருந்தாலும் இந்த க்ஷணம் என் தேவன் நீர் தொட்டு எடுத்து போடுவீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிரதர்ஸின் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அநேக காரியங்கள் அப்பா அப்பா இன்னும் ஆண்டவரே இருக்குது தகப்பனே. அப்பா, எந்தெந்த காரியம் எந்தெந்த இடுக்கில் முட்டிட்டு இருக்குதோ எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாத்துக்கும் வழிவாசலில் திறங்க ஆண்டவரே. அப்பா, சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக தடைப்பட்டு இருக்குதோ, என்னென்ன தேவைகள் இருக்குதோ நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த வாசல்களை நீர் திறங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கர்த்தரை நம்பி எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகாத படிக்கு என் தேவனே நீர் எங்களை காத்தரல ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஊழியக்கார மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. நீர் என்ன எங்களோட பேச விசித்தமாக இருக்கிறீரோ அந்த வசனங்களோடு எங்களோட பேசுங்க தகப்பனே. அப்பா, நீர் பேசுகிற ஆண்டவராச்சு அப்பா. அப்பா, ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கிறதுக்கான பலத்தை அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்ய பலத்தை நீர் கொடுங்க ஆண்டவரே. அதுக்குரிய எல்லா ஞானத்தையும் நீர் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே எங்கள் இருதயன்ற பலகையில் எழுதும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏதோ கேட்டுவிட்டு போகிறோன்னு இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரும்
சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை ஆண்டவரே, முதியோர் வரை தகப்பனே, அப்பா எல்லார் மனசுலேயும் ஆண்டவரே இந்த பிரசங்க நேரத்தில் ஊழியக்காரர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை எழுதி வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதன் வழி நடக்க எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் அந்த வழியிலேருந்து பெறலாமல் இருக்கிறதுக்கான புத்தி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்காக பிரத்யேகமாக வைத்திருக்கிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 35 21ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 587. அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் உம்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்ல சொன்னான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். நல்லா கவனிச்சிங்க, என்னது? நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அப்படி தீவிரித்து நடக்கக்கூடிய, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை, அது எந்த காரியமாக இருந்தாலும், எந்த மனுஷனாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணிடுவாரு? அழித்து விடுவார். இதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்க வேண்டுமானால், நம்முடைய போராட்டங்கள் மேலே நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டுமானால், நம்முடைய வியாதியின் மேலே நமக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்க வேண்டுமானால், நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் மேலே நம்முடைய கரம் ஓங்க வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் மகனே நீ தீவிரிக்க வேண்டும், என் மகளே நீ தீவிரிக்க வேண்டும். நீ தீவிரித்து நான் சொன்ன காரியத்தை நீ செய்யும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதுதான் ஆண்டவருடைய மகிமை. நம்மளால ஒரு சத்துருவை மேற்கொள்ள முடியாது. நம்மளால சத்துருடைய சற்பனைகளை அறிந்து கொள்ள முடியாது, அவனுடைய வஞ்சகங்களை அறிந்து கொள்ள முடியாது, அவனுடைய வலைகளை அறிந்து கொள்ள முடியாது, அவனுடைய கண்ணிகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய எதிரியுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் நாம முறியடித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தெய்வம், நம்முடைய இயேசப்பா ஜெயம் கொடுக்கிற தெய்வம். உங்க எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு இயேசப்பா என் கூட இருக்கணும், இயேசப்பா எனக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும்னா நாம தீவிரித்து நடக்கணும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப எந்த காரியத்தில் நம்ம தீவிரிக்கணும்? அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆதியாகமத்தோட புஸ்தகம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 20. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆமென். தீவிரமாய் அங்கே ஓடி என்ன பண்ணணுமா? தப்பித்துக்கொள். நல்லா கவனிங்க, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன? அங்கே ஒரு காரியம் நடக்கிறது, தப்பித்துக் கொள்வதற்கு நாம என்ன பண்ணணுமா? தீவிரமா ஓடணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ எதற்காக தீவிரம் ஓடணும்? நம்ம தப்புவித்துக் கொள்றதுக்காக இப்ப முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு. ஏன் தப்புவிக்க சொல்றாரு? அதுல 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, முதலாவதாக அந்த தப்புவித்துக் கொள்வதற்கு நாம தீவிரமா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க லோத் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் பாவம் இருக்கிற இடத்துல அவன் குடியிருந்தாலும் பாவம் அவனை அணுகாதபடி பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். எவ்வளவுதான் இந்த உலகத்துல அவன் வாழுகிற மனுஷங்கள்லாம்
அக்கிரமம் செய்கிறவளா இருந்தாலும், பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும், சாபத்துக்கு அடிமையா இருந்தாலும், அசுத்தத்துக்கு தன்னை விற்று போட்டவர்களா இருந்தாலும் கூட அவனுடைய குடும்பத்தையும் தன்னை காத்துக் கொள்ளுகிற பரிசுத்தவானா இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் இந்த இடத்துல அவனோடு கூட இடைபடுகிறார். என்ன? அந்த லோத்துவை இந்த வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பு, இந்த சோதோம் கொமரா பட்டணத்துக்கு என்ன வந்துட்டு இருக்கு? ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. வானத்திலிருந்து அக்கினினாலே தேவன் என்ன பண்ண போறார்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பகுதி முழுவதையும் அழிக்க போகிறார். ஏன்? அவங்களோட பாவம் தேவ சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது. அந்த எட்டின காரியத்தை கர்த்தர் விசாரித்து வந்து பார்த்தா அது நிரூபணமாகியது. எடுத்தவனே அவர் யாரையும் நியாயம் இருக்கிறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் முதல்ல அதை பார்க்கிறார், இறங்கி வந்து பார்க்கிறார். நம்ம காதுக்கு வந்து எட்டினது விஷயம் கரெக்டு தானா அப்படின்றத என்ன பண்றாரு? அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடக்கூடாது. நம்ம ஏசப்பா கிட்ட கத்துக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு ஏசப்பா. யார் என்ன சொன்னாலும் முதல்ல நீங்க அதை போய் பாருங்க, அது உண்மைதானான்றத கவனிச்சு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயத்தை செய்யுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த லோத்துக்கு ஒரு பெரிய அந்த பட்டணத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்புல இருந்து இந்த பரிசுத்தவானாகிய இந்த நீதிமானாகிய லோத்துவை தப்புவிப்பதற்காக தேவன் என்ன பண்றார்? தூதர்களை அங்க அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே ஒருத்தன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். லோத்துன்னு நேரடியா கேட்காம, மனசு கேட்காம அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆபிரகாம் என்கிற மனுஷன், ஆண்டவர் சிநேகிக்கிற ஒரு மனுஷன், அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய சமூகத்துல திறப்பில நின்று அவன் கேட்கிறான், 50 பேர் நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அவன் நேரடியா கேட்க மனசு இல்லை. என் சொந்தக்காரனுக்காக நான் பேசுன மாதிரி ஆயிடக்கூடாது. இவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? லோத்து எப்படியும் அங்க போய் தேவனுக்கு பயந்தவர்களை உருவாக்கி இருப்பான், அநேகரை கர்த்தருக்குள்ள ரட்சித்திருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அவன் என்ன பண்ணான்? 50க்கு போனான். சும்மா இல்ல. ஏன் அங்க ஆபிரகாம் அப்படி ஜெபித்தார்னா, கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில உங்க மனசை அங்க செலுத்தி பாருங்க, ஒரு தியானத்துக்குள்ள கொண்டு போய் பாருங்க, என்ன செய்திருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், அவர் எப்பேற்பட்ட தெய்வன்றது நமக்கு தெரியும், அது லோத்துக்கும் தெரியும். அவன் நிச்சயமா என்ன பண்ணியிருப்பான்? ஏசப்பாவுடைய அன்பை அவன் அந்த பட்டணத்தில் எடுத்து சொல்லியிருப்பான். அதன் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்டு இருப்பாங்க, அநேகர் தேவனை அறிந்திருப்பாங்கன்னு சொல்லி அவன் உள்ளத்துல ஒரு எண்ணம் கொண்டுதான் தேவனோடு பேசுகிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? அப்புறம் 40ன்றான், 30ன்றான், அப்புறம் அப்படியே 5 குறைச்சிக்கிட்டு கடைசியா 5க்கு வந்து நிற்கிறேன். அப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க 5 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். அங்க எத்தனை பேர் தான் இருந்தது? 4 பேர். 1 குறைவு பாருங்க. அதனால அவன் உள்ளத்துல இருந்த மன விருப்பம் என்ன? எப்படி ஆகிலும் லோத்து காப்பாற்றப்படணும். அதுதான் ஆபிரகாமோட உள்ளத்துல. அப்ப அந்த ஜெபத்தையும் தேவன் கேட்கிறாரு, இந்த நீதிமானையும் கர்த்தர் காப்பாத்துகிறாரு, தப்பித்துக் கொள்வதற்கு வழி காட்டுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம தீவிரிக்கணும். சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் நடக்கும் போது நாம தீவிரித்து அதில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதே போலதான் நோவா காலத்துல ஆண்டவர் நோவா மூலமாக 100 வருஷமாக பிரசங்கம் பண்ணினார். அந்த நோவா மூலமாக அந்த 100 வருஷமாக அந்த செய்தி எல்லா மக்களுக்கும் கடந்து சென்றது. ஆனா ஒருத்தங்க கூட மனம் திரும்பல. ஆனா ஒண்ணு நடந்தது. என்ன சொல்லுங்க? லோத்தோட இது நோவாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் குடும்பம் மட்டும்தான் இந்த பூமியில அழிக்கப்படாதபடிக்கு தப்பு வைக்கப்பட்டது. அப்ப நம்ம ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். ஏசப்பா இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிற விஷயம்னா, இந்த உலகத்துல இதே போல லோத்தோட நாட்கள்ல நடந்தது போல, நோவாவுடைய காலத்துல நடந்தது போல இந்த பூமியிலே இன்னொரு நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அதற்கு முன்பதாக தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதற்கு பின்பதாக பகிரங்கமான ஒரு வருகை உண்டு. நல்லா புரிந்து கொள்ள, இதெல்லாம் ஆர்டர் பை ஆர்டரா நடக்கும். ஆனா இதுல இந்த ரகசிய வருகையில நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தோடு பரலோகம் செல்லணும். அல்லேலூயா. நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தது போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்துல அன்னைக்கு சோதோம் கொமராக்கு வந்த நியாய தீர்ப்பு போல இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நீ உன்னுடைய குடும்பத்தை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை நீ ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு செல்ல, நீ தப்புவிக்க நீ ஆயத்தமா இருக்கணும், தீவிரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காலம் சமீபமா இருக்குது.
இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு அதை சாட்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கு. என்ன? இயேசுவோட வருகை சமீபம் 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 என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனசாட்சியில சூடுண்டவர்களாக நம்ம இருக்கக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் நாம காலம் போட்டோம், அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாள் நோவாவுடைய மக்களுக்கு தெரியாம ஒரு நாள் வந்தது, அழிவு வந்தது. அந்த நேரத்துல கப்பல்ல ஏறணும்னு நினைச்சாங்க, முடியவே இல்லை. அல்லேலூயா, கப்பல் புறப்பட்டு போயிருச்சு. அல்லேலூயா. இதே போல ஒரு நாள் ஏசப்பாவுடைய ரகசிய வருகையும் வரும். அப்போ நீங்க கடைசி நேரத்தில் உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அறியே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிடும்? அது சாத்தப்படும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம புத்தியுள்ளவர்களா இருக்கிறோமா அல்லது புத்தி இல்லாதவர்களா இருக்கிறோம்? புத்தியுள்ளவன் எப்பவுமே ஆயத்தமா இருப்பான், எப்பவும் அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜெபிப்பான், எப்போதும் அவனுடைய அபிஷேகத்தை வளர்த்து கொண்டே இருப்பான். அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருப்பான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருப்பான், தேவனோடு நடந்து கொண்டே இருப்பான், இவனுக்கு போல. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த தப்பித்து கொள்ளுகிற காரியத்துக்கு நாம தீவிரிக்கணும்னா, நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கணும், ஆயத்தம் இருக்கணும், எப்போதும் ஒரு விழிப்பு இருக்கணும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, வரப்போற சோதனை காலத்துக்கு நீ தப்புவித்துக் கொள்ளும்படி விழித்திருந்து ஜெபினார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சோதனைக்கு தப்பு வைக்கிறதுக்கே விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாருன்னா, வருகைக்காக நம்ம எவ்வளவா விழித்து இருக்கணும் யோசித்து பாருங்க. அந்த வருகையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல மக்கள் இதுவரை சந்தித்திராத பெரிய உபத்திரவ காலம் ஒன்று உண்டு. அதுதான் வேதம் சொல்லுது, மகா உபத்திரவ காலம். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? கிரேட் ட்ரிபுலேஷன். ஆமா, அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள கைவிடப்பட்ட மக்கள்லாம் கடந்து செல்லுவாங்க. அதுல நீங்களும் நானும் கடந்து செல்லக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஆமென், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, யாருக்காக இப்ப தாமதம் பண்றாரா? வசனத்தோட முடிவு என்ன சொல்லுது? உங்களுக்காக, எனக்காக, நமக்காக. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் வேற யாருக்காகவும் அவர் தாமதம் பண்ணல. என் பிள்ளை இன்னைக்கு மனம் திரும்பிடுவான், என் பிள்ளை இன்னைக்கு கீழ்ப்படிவான், இன்னைக்கு என்ன உறுதியா பற்றி கொள்ளுவான், இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவான், இன்னைக்கு என்னோடு கூட நடக்க தன்னை ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி அவர் இன்னும் ஒரு நாள் நமக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அதை நம்ம அலட்சியப்படுத்த அது ஒவ்வொரு நாளும் தொடரும்னு நினைக்காதீங்க. கிருபை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். கிருபை போச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? நியாய தீர்ப்பு காலம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. சிருஷ்டிப்பின் காலம் ஒண்ணு உண்டு. வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் பாவம் இல்லாத ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் மனசாட்சியின் காலம் உண்டு, நியாயப்பிரமாண காலம் உண்டு. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற கிருபையின் காலத்தோட கடைசியில வாழ்றோம். இதுக்கப்புறம் வரப்போறது நியாய தீர்ப்பு காலம். அல்லேலூயா. அப்ப கிருபை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்னதான்? தண்டனை தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் கிருபையாக இப்போது நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் போய் நீதியின் சாசனத்துல அந்த சிங்காசனத்துல உட்காந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை இதெல்லாம் எதுவுமே எடுபடாது. அங்க என்னதான் வரும்? ஜட்ஜ்மெண்ட் தான் வரும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு லோத்துவை கர்த்தர் தப்புவித்தது போல இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். வரும் கோபத்துக்கு, வரக்கூடிய பொல்லாப்புக்கு, வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட இந்த சிறு கூட்டமாகிய நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். வருகை சமீபமாயிற்று, வருகைக்கு ஆயத்தமாகுங்க. அல்லேலூயா. உங்களை தப்புவித்துக் கொள்ள, உங்க ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ள நீங்க தீவிரப்படுங்க. இன்னும் அலட்சியப்படுத்தாதீங்க, இன்னும் உலகத்தோட ஒன்றி வாழாதீங்க, இன்னும் உலக போக்குல உங்களை விடாதீங்க. அதான் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். இன்னும் போகட்டும் 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 சொன்னீங்கன்னா ஒரு நாளும் உள்ள வரவே முடியாது. கதவு அடைக்கப்பட்டுரும். நீங்க நினைக்கிற நேரத்தெல்லாம் கதவு திறந்து இருக்காது. இப்ப திறந்து இருக்கும் போதே உள்ள வந்துருங்க. அல்லேலூயா. அதை தான் சொல்றார் ஆண்டவர். யோசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு முதலாவதாக தப்புவித்துக் கொள்ள தீவிரிக்க வேண்டும். எதற்கு? நியாய தீர்ப்புக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள நம்ம தீவிரிக்கணும். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 476, பழைய ஏற்பாடு. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, ஆமென், நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி. ஆமென். கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். ஆமென். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தார். ஆமென். பஞ்ச காலத்துக்கு தப்புவித்துக் கொள்ளணும். இரண்டாவது என்னது?
பஞ்ச காலத்துக்கு தப்புவித்து கொள்ள ஆண்டவர் நம்மை தீவிரிக்க சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆகாரம் என்கிற ஒரு பஞ்சகாலம் ஒரு காலத்துல இருந்தது. அந்த பஞ்சகாலம் வரும்போது அதுல ஒரு குடும்பம் சிக்கி சின்னாபனமாச்சு. எந்த குடும்பம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நகோமியோட குடும்பம். அல்லேலூயா. அந்த நகோமியோட குடும்பம் இந்த எருசலேம் பட்டணத்துல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமா தான் இருந்தது. நல்ல செழிப்பா தான் இருந்து சகல ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் தேவன் வச்சிருந்தார். ஆனா தேசம் முழுவதும் பஞ்சம் வந்த மாத்திரத்திலேயே, ஆகாரத்துக்கு ஒரு பஞ்சம் வந்த மாத்திரத்திலேயே அந்த குடும்பம் என்ன பண்ணாங்க? மோவாப் தேசத்துக்கு கடந்து போனாங்க. அந்த மோவாப் தேசத்துக்கு கடந்து போகக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. என்னதான் பஞ்சம் வந்தாலும், என்னதான் பாடு வந்தாலும், உன்னுடைய அப்பத்தின் வீடாகிய எருசலேமை விட்டு, கர்த்தர் உனக்கு கொடுத்த தேவ ஆலயத்தை விட்டு, சபையை கொடுத்து ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு நீ விலகி போகக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு நீ மோவாப் என்கிற அந்த உலகத்தோடு ஐக்கியம் கொள்ள நீ போகும்போது, உலகத்தோடு ஒப்புரவாக நீ போகும்போது, உலக மனுஷனை போல நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்லி நீ போகும்போது, வேதம் சொல்லுகிறது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த நகோமி தன்னுடைய கணவனை இழந்து போனார். தன்னுடைய 2 மகன்களை இழந்து போனார். நிறைவுள்ளவளாய் போனார். வரும்போது எப்படி வந்தா? வெறுமையா வந்தா, ஒன்னும் இல்லாம வந்தா. இன்னும் சொல்ல போனா கசப்போட வந்தா. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்படி வந்தா. நல்லா கவனிங்க. ஒரு ஆகாரம், ஒரு சாதாரண உணவு, சாப்பாடு இல்லாத போது அந்த குடும்பம் சிதறி போனதை வேதம் காட்டுகிறது. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11 பக்கம் 1070. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இங்க ஒரு ஆவிக்குரிய பஞ்சத்தை குறித்து சொல்றாரு. என்ன? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படின்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரம் கிடைக்காத போதே ஒரு குடும்பம் நாசமா போச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பம் ஒண்ணு இல்லாம போச்சு. நிறைவான ஆட்களு குறைவானாங்க. கசப்போட அவனோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா இதே ஆவிக்குரிய ஆகாரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்காத போது, ஆவிக்குரிய மன்னா அவனுடைய வாழ்க்கையில கிடைக்காத போது, தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்காத போது, தேவனுடைய வசனம் அவனுக்கு கிடைக்காத போது, அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து வேத வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3:1 பக்கம் 3. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அன்னைக்கே ஆண்டவர் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்து தான் வச்சிருக்காரு. என்னன்னு? கர்த்தருடைய வார்த்தை எப்படியா இருந்ததான்? சாமுவேலுடைய காலத்துல அபூர்வமா இருந்தது. கர்த்தருடைய தரிசனம் கூட பிரத்யட்சமா யாருக்குமே இல்ல. ஆனா சபை நடந்துகிட்டு இருந்தது, ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது. எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவ தரிசனம் இல்ல, ஆனா ஆராதனை நடக்குது, ஆனா செய்திகள் போகுது. ஜனங்க ஆஹா ஓஹோ கர்த்தர் பேசினா, கர்த்தர் ஆராதிச்சோம் அப்படி சந்தோஷப்படுறாங்க. எப்படி? யோசித்து பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம். அப்படின்னா என்ன? கர்த்தர் இடைபடுவது அபூர்வம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறது அபூர்வமா மாறி போச்சு. ஆனா இந்த உலகத்துல மனுஷ உபதேசம் பெருகி போகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷ உபதேசம், மனுஷனுக்கு நியாயமா தோன்றுகிற, அவனுடைய கற்பனைக்கு தோன்றுகிற, அவன் மனதுக்கு தோன்றுகிற உபதேசங்கள் சபையில போய்கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு சாமுவேல் காலத்துல அதுதான் நடந்தது. ஏலி 40 வருஷம் ஆசாரியனா இருந்தாலும் கூட அவனுக்கு தேவ தரிசனம் இல்லை, அவனுக்கு தேவனோடு பழகுகிற அனுபவம் இல்லை, அவனுக்கு தேவன் இடைபடுகிற அனுபவம் இல்லை, தேவனோடு நடக்கிற பாக்கியம் இல்லை, தேவ தரிசனம் இல்லை, தேவனோட வார்த்தை இல்லை. ஆனா 40 வருஷமா அவன் சபையை விசாரித்தான். எப்படி விசாரித்திருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. அவனுக்கு என்ன தெரிஞ்சதோ அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி, இதுதான் செய்தி, இதுதான் ஆண்டவர் கொடுத்தா சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? ஒரு போதனையை கொடுத்து அப்படியே காத்து போற போக்கில் நடத்தி விட்டுருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தோட புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18 to 21 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, நல்லா கவனிங்க, ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்று சொன்னது. நல்லா கவனிச்சீங்களா? ஒரு பொய்யின் ஆவி கூட சில நேரங்களில் என்ன பண்ணுது? போதனை செய்யுது. அந்த போதனை யாருக்கு மூலமா வெளிப்படுது? தீர்க்கதரிசிகள் என்ற பேர்ல, ஊழியக்காரன் என்ற பேர்ல, ஆசாரி என்ற பேர்ல அந்த நாட்கள்ல வெளிப்படுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை யாருடைய போதனையா இருக்கான்? ஒரு பொய்யின் ஆவியுடைய போதனை, ஒரு பொல்லாத ஆவியோட போதனை. ஏன் வேதத்துல சவுல் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் ஒரு பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்த போது சவுல் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தீர்க்க தரிசனம் உரைத்துக்கிட்டு இருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? எல்லா வார்த்தைகளும் என் வார்த்தை இல்லை, எல்லா போதனைகளும் என்னுடைய போதனைகள் அல்ல. இன்னைக்கு உலகத்துல நிறைய மெசேஜ் மலிந்து போயிருக்கு. நீங்க யூடியூபை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா, நீங்க இன்ஸ்டாகிராமை திறந்தா, வலைதளங்களை திறந்தா ஏகப்பட்ட செய்தி மலிந்து போயிருக்கு. அந்த ஊழியக்காரர் இப்படி கொடுக்கிறார், இவ்வளோ வியூஸ், இவ்வளோ விட்னஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நீங்க பாக்குறீங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லா வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு ஆகாரம் கிடையாத ஒரு பஞ்சம்னா கர்த்தர் அவர்களுடைய ஜனங்களோடு பேசக்கூடிய வார்த்தை, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு கொடுக்கிற வார்த்தைகள் குறைந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் குறைந்து போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பெறுகிற அந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். அந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில மனமாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காண பண்ணும், உங்களை விடுதலையாக்கும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும், உங்களை நல்வழிப்படுத்தும், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையுடைய மகிமை. ஆனா ஒரு மனுஷ போதனையோ, ஒரு கள்ள போதனையோ, ஒரு கள்ள தீர்க்கதரிசியோட வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் ரட்சிக்காது, ரட்சிப்புக்குள்ள நடத்தாது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது ஒரு மாயை போலதான் இருக்கும், ஒரு காணல் நீரை போலதான் இருக்கும். ஆதலால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடையாத ஒரு பஞ்ச காலத்துக்கு நீங்களும் நானும் தப்புவித்து கொள்ளப்படணும்னா இன்னைக்கு வேதத்தை கிடைக்கும் போதே வாசிங்க. வேதம் நல்லா வாசிக்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காருல. இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆனால் அந்த நாட்களில் இருந்தது. எப்போ நீங்கள் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பைபிளை ஒருத்தர் கையிலும் கிடையாது. உங்கள் கையில் இன்னைக்கு பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கு எத்தனை பைபிள் வச்சுருக்கீங்க? பெரிய பைபிள், சின்ன பைபிள், கோல்டு பைபிள். யோசனை பண்ணி பாருங்க. அதே பக்கத்தில் எடுக்குது தானியல் அப்படின்னு போட்டு டக்குன்னு பிரிக்கிற மாதிரி ஒரு பைபிள். யோசனை பண்ணி பாருங்க. ஃபேமிலி டிவோஷனல் பைபிள், ஆம்பிளிஃபைடு பைபிள், என்னென்னமோ பைபிள்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இதே ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஒருத்தர் கையில் கூட பைபிள் கிடையாது. பைபிளே இல்லாம யாரோ ஒருத்தன் சொல்றதான் உபதேசமா இருந்தது. அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்க போகாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகுது. அந்த பஞ்சகாலத்துல நீங்களும் உங்க குடும்பமும் சிக்காம இருக்கணும்னா இப்பவே கர்த்தர் நல்ல கண்ணு கொடுத்துருக்கும் போதே வாசிங்க. உங்க பைபிளை வாசிங்க, அதுல வாசிங்க, ஒவ்வொரு வரி விடாம வாசிங்க. அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது ஏசப்பாவை குறித்து சாட்சி கொடுக்கும். நீங்க ஏசப்பாவுக்குள்ள வளரணும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய அன்பை ருசி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் உங்களை பத்தி நீங்க தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? வேதத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசும், உங்க வாழ்க்கையை காட்டும். உன்னை இப்படிதான் நடத்துகிற, இதை தான் செய்ய போகிறேன் வேத வசனம் காட்டும். வேதத்தை வாசிங்க, வேதத்தை தயவு செய்து வாசிங்க. கிடைக்கிற நேரமெல்லாம் வாசிங்க. உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு, செல்போனுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு, வீணான நண்பர்களோடு பழகி கொண்டு உங்கள் ஓட்டத்தை, உங்கள் நாட்களை வீணாக்காதீங்க. காலம் கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி. வசனத்தை வாசிங்க, கர்த்தரோடு சஞ்சரிங்க. நீங்க கர்த்தரோடு சஞ்சரித்து உங்களுக்கு என்று விசேஷமான வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க.
அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலத்தில் வசனம் சொல்லுகிறது, வசனம் ஆவிக்குரிய வார்த்தைகள் இல்லாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் செய்தி கொடுப்பாங்க, ஆனால் ஆவிக்குரிய செய்தியாக இருக்கும், ஆத்மாவை ரட்சிக்கிற செய்தியாக இருக்காது. எல்லாரும் கேட்பாங்க, ஆஹோ ஓஹோன்னுவாங்க, ஆனால் உன் ஆத்மாவுக்கு தெரியும் அது என்னுடைய ஆகாரம் அல்ல, இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது என்னுடைய தேவைக்குரிய வார்த்தைகள் அல்ல, இது என் தேவன் கொடுக்கிற வார்த்தை அல்ல. உன்னால புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார், கர்த்தருடைய வார்த்தையை தியானி. அவருடைய வார்த்தை தான் உனக்கு வெளிச்சம், வார்த்தை தான் விளக்கு, வார்த்தை தான் உனக்கு தீபம், வார்த்தை தான் உன்னை உருமாற்றம், வார்த்தையில ஜீவன் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை உனக்காக வரும்போது அது உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை பலப்படுத்தும், உன்னோடு கூட பேசும், உன் துக்க நேரத்தில் உனக்கு ஆறுதலா இருக்கும், உன் சோதனை நேரத்தில் உனக்கு வழிகாட்டியா இருக்கும். அந்த வார்த்தையை நீ தியானம் பண்ணிப்பா, வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டுப்பா, வார்த்தையை நேசித்துப்பார். இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆதாரம் கிடையாத ஒரு பஞ்ச காலத்து வரப்போகுது. அதுக்கு தப்புவித்துக் கொள்ள இன்றைக்கு கர்த்தர் உன்னை தீவிரிக்கும்படியாக அன்பாய் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து 3வது காலம், கடைசி காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. 20:38. நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான இடத்தில் கொண்டு வந்தான். இது ஒரு சமிக்கை. இது என்னது? ஒரு சிக்னல். யாருக்கு? தாவீதுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிக்னல். யார் மூலமா? யோனத்தான் மூலமா. அவங்க அப்பாவாகிய சவுல் பொல்லாத ஆவியினால பீடிக்கப்பட்ட போது இந்த தாவீதை கொலை செய்யணும், இந்த தாவீது இருந்தானா நம்ம சந்ததிக்கு இந்த ராஜ்யபாரம் வராது அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்? தாவீதை ஒரு கொலை வெறியோடு தேடுகிற வேட்டைக்காரனை போல மாறிவிட்டான். தாவீது உயிரை பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காப்பாத்துக்கிறதுக்கு நாயா அலைய வேண்டியதாகி போயிடுச்சு அவனோட வாழ்க்கையில. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த நேரத்தில் இந்த யோனத்தான் சொல்லுகிறான், உனக்கு ஆபத்து கிட்டி வந்திருக்குது, உனக்கு பொல்லாப்பு என் தகப்பன் வைத்திருக்கிறான், அந்த பொல்லாப்புலேருந்து நீ தப்பு வைத்துக்கொள்ள நீ என்ன பண்ணு? தீவிரித்து ஓடு. அதை தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3வதாக நாம எதற்கு தப்புவித்துக் கொள்ள தீவிரிக்கணும்னா, நமக்கு வரக்கூடிய பொல்லாப்பிலிருந்து, நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து, நமக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலைகளிலிருந்து, வன் கண்ணிலிருந்து, நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய கைக்கு நம்மை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தீவிரிக்கும்படியாக நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தரோடு நீங்க நடக்க பழகுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். நீங்க வார்த்தையை உண்மையா வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். அந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீங்கன்னா, உபதேசத்தை கேட்கிறீங்கன்னா, அந்த வார்த்தையில உங்களுக்கான ஒரு விதை இருக்கும், உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கும், உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலான தீபங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த வார்த்தையை வாசித்து கேட்டு, அந்த செய்தியை கேட்டு, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு, இந்த தாவீதை போல உங்களை தப்புவித்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். ஒரு நாள் பவுலுக்கு இதே போலதான் போராட்டம் வந்தது. என்ன நடந்தது வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. பவுலை தப்புவிக்கிறதுக்கு அங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க? 40 நாளா ஃபாஸ்டிங் போட்டு ஒரு பெருங்கூட்ட ஜனம் இந்த பவுலை எப்படியா கொலை செய்தே தீர்வுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொல்லாம மதில் செவர் பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. மதில் செவர்னா எங்க? ஊரை விட்டு வெளியே போற மெயின் கேட் வழியா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழியா தானே உள்ள போனோம், வெளியே வரணும், இதை தாண்டி எப்படி பவுல் போறான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அந்த கூட்ட மக்களை பவுலை கொலை செய்வதற்காக, அவன் ஆத்துமாவை ஒன்னில்லாம ஆக்குவதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ராத்திரியோட ராத்திரியா ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தம்முடைய ஜனங்கள் மூலமாக, பவுலுக்கு ஒரு கூடை மூலமாக என்ன பண்ணாங்க? அவனை தப்பு வச்சாங்க. அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பொல்லாப்புக்கு தப்பு வைக்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு சில நேரங்களில் கூடைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கலாம். அந்த கூடைகளை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தர் என் கூட இப்படி நடத்தணும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அதுவும் நடக்கும். சில நேரங்களில் நம்ம மூலமா இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆவிக்குரிய ஆலோசனைகளை தந்து அதுல இருந்து கொஞ்சம் தப்பித்துக்கொள்ள வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. இந்த பவுலுக்கு அப்படிதான் ஒரு கூட அங்க ஆயத்தமா இருந்தது.
இன்னைக்கு அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை வீழ்த்த நினைக்கிற உங்க சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு சில காரியங்களை தப்புவிக்கும்படியாக உங்களுக்கான சில கூடைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது எந்த கூடை எங்க இருக்கு தேடி கண்டுபிடிச்சு அந்த வழியில நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த கூட உங்களை பத்திரப்படுத்தும், உங்க ஜீவனை காக்கும், உங்க வாழ்க்கையை காப்பாற்றும், உங்க வியாபாரத்தை காப்பாற்றும், உங்க குடும்பத்தை காப்பாற்றும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றும், உங்க ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும், உங்க வருமானத்தை காத்துக்கொள்ளும். அதுல ஒரு வீழ்ச்சியை நீங்க பார்க்க முடியாது. அது கர்த்தர் கொடுத்த கூட, அது உங்களுக்கு பாதுகாப்பான கூட. அல்லேலூயா. அது உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். அதனால இன்றைக்கு பொல்லாப்புக்கு தப்புவிக்க கர்த்தர் ஒரு சில கூடைகளை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஆமென், ஏரோதின் கைக்கும் ஆமென், யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு ஆமென், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமா, இங்க பேதுருக்கு விரோதமா பயங்கரமான ஒரு போராட்டம். என்னெல்லாம் சரியில்லை, கூடவே இருக்கான், கூடவே ஆண்டவர் ஆராதிக்கிறான். அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கு? இந்த பேதுரு எப்படா சாவான், எப்படா இவன் போவான், அவன் தின்ன எப்படா காலியாகும் காத்துக்கிட்டு இருக்கான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவனுடைய எண்ணங்கள், ஏரோதுடைய எண்ணங்கள், அவனை கொலை செய்ய தேடுகிற எண்ணங்கள், இப்படிப்பட்ட எல்லா பொல்லாத மனுஷோட கைக்கு இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக சில தூதர்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது தேவ தூதர்களாகவும் இருக்கலாம், அது மனுஷன் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சில நேரத்தில் பக்தியுள்ள பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எலியாவை போல, எலிசாவை போல, யோனாதானை போல சில பரிசுத்தவான்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும் போது அந்த பயன்படுத்துகிற மக்கள் மூலமாக கர்த்தர் உங்களை தப்புவிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒத்தாசை எப்படி வரும் தெரியாது, எந்த வழியில வரும் தெரியாது, ஆனா உன்னை தேடி வரும். அததான் கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார். இன்னைக்கு அதை விசுவாசிக்க பழகுங்க. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீங்க. உங்களுக்கான ஒரு கூட நிச்சயம் வரும். உங்களுக்கான ஒரு தேவ தூதனை போல சில மனுஷர்கள் எழும்புவாங்க, சில பாதைகளை காட்டுவாங்க, சில வழியில நீங்க நடத்தப்படுவீங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படுவதை நீங்க பார்ப்பீங்க, அந்த விடுதலையை பார்ப்பீங்க. அற்புதமாக உங்களை நடத்துவார். எல்லா எண்ணங்களுக்கு இவன் ஒண்ணு இல்லாம போயிருவான், இவன் நாசமாயிருவான், இவன் என்கிட்ட வெறுமையா தான் வருவான், பிச்சைக்காரனா மாறுவான்ற ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களை தப்புவிக்க தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கான ஒரு தூதன் உண்டு, நிச்சயம் கர்த்தர் அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் தீவிரிக்க போறீங்க? நீங்க நியாய தீர்ப்பில் சிக்கி தவிக்க போறீங்களா? நீங்க மட்டும் போனா போதும், பிள்ளை யாரும் போவேனா நினைப்பு இருக்கா? இல்ல குடும்பமா தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கே தீவிரிக்க ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக தீவிரிங்க. இன்றைக்கே உங்க பொல்லாப்புக்கு, சத்துருடைய கன்னிகளுக்கு, பொல்லாத மனுஷருடைய கைக்கு தப்புவிக்கும்படியாக இன்றைக்கே தீவிரிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். நீங்க தீவிரிக்க ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய கரங்களை நடத்துவதை பார்ப்பீங்க. அதிசயமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒன்னும் இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறப்பார். அவ்வளவுதான் வழி அப்படி நீங்க நினைக்கிற இடத்துல ஒரு புது வழியை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்கி அந்த பாதையில கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவர். அதிசயமாய் உங்களை நடத்துவார். கண்கள் அதிசயத்தை காணும். தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பதாக செல்லுவார். நிச்சயம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல்களை இரண்டாக பிளப்பார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எரிகோ கோட்டைகளை தகர்த்து போடுவார். உங்களுக்கு முன்பாக சீறி பாய்கிற எல்லா யோர்தான்கள் பிரிந்து உங்களுக்கு வழி கொடுப்பதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீவிரம் உண்டா? நான் ஏதோ சோகத்திலே இருந்து கொண்டு இருக்கேனா? போதுங்க, போதும் உங்க சோகம், போதும் உங்க சோர்வு. அந்த காரியத்திலிருந்து எழுந்து வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்றார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நபர். நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் மகனை உன்னோடு கூட பேசுகிறார். என் மகளை உன்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இன்றைக்கு அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பேச்சு எப்படி இருக்கு? உன் சிந்தை எப்படி இருக்கு? உன்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? நடக்கை எப்படி இருக்கு? உனக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கா? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோன்ற ஒரு அலட்சியம் உங்ககிட்ட இருக்கா? எடுத்து போடு அலட்சியத்தை, நிர்விசாரத்தை எடுத்து போடு. போதும் சோம்பல், அதுல இருந்து எழுந்து வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறா. கர்த்தர் உன்னை அழைக்கிறா.
காலம் சமீபித்தது. உனக்குண்டான காலம் சமீபித்தது. உன்னுடைய விடுதலை நாட்கள் சமீபித்தது. கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். என் மகனை உன்னோடு கூட பேசுகிறார். என் மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ தீவிரிக்கணும். நீ இன்னும் தீவிரிக்கணும். இன்னும் உன் ஜெபத்தை நீ அதிகரிக்கணும். இன்னும் உன் முழங்கால முடக்கு. உன் கரங்களை உயர்த்து. பரத்துக்கு நேராக உன்னை நோக்கி பார். துதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொள். கர்த்தரை துதி. கர்த்தரை துதி. உரத்த சத்தமாய் துதி. அவரே உன்னுடைய ஜீவன். அவரே உனக்கு வழிகாட்டி. அவரே உன்னுடைய நல்ல மேய்ப்பர். நிச்சயம் உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் உண்டு. நிச்சயம் உனக்கு வற்றாத நீருற்று உண்டு. உனக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆகாரம், திவ்யமான ஒரு ஆகாரம், மதுரமான ஒரு ஆகாரம் உனக்கு உண்டு. கர்த்தர் அந்த இடத்துல உன்னை போஷிக்க போகிறா. கர்த்தர் அந்த பாதையில உன்னை நடத்த போகிறா. கர்த்தர் அந்த பாதையை உனக்கு ஒடுக்க போகிறா. ஆமென். போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறா. நீ தீவிரிப்பாயா? நீ தீவிரிப்பாயா? உன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தீவிரிப்பாயா? உன் வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க தீவிரிப்பாயா? உன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க தீவிரிப்பாயா? உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின நன்மையை சுதந்தரிக்க நீ தீவிரிப்பாயா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வேலை கர்த்தருடைய காரியத்தில் அசட்டியா இருந்த ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஜெபிக்காம இருக்கீங்கன்னா ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. வேதத்தை வாசிக்காம இருக்கீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருடைய காரியத்தில் அசட்டியா இருக்கீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை ஒண்ணு கூட வாசிக்காம, வேதத்தை வாசிக்காம, தியானிக்காம நான் ஜெபிக்கிறேன் சொல்லி போக்கு சொல்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. படிக்க தெரியலனால வேதத்தை வாசித்து தான் ஆகணும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான். வாசிக்க கண்ணு கொடுத்திருக்காரு இல்லையா? படிப்பை கொடுத்திருக்காரு இல்லையா? வாசிங்க. நேரத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? வாசிங்க. ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய பஞ்சத்துல சிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. உன் குடும்பம் சிக்காதபடி காத்துக்கொள். உன் மனைவி சிக்காதபடி காத்துக்கொள். உன் கணவன் சிக்காதபடி காத்துக்கொள். உன் பிள்ளைகள் சிக்காதபடி காத்துக்கொள். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த உலகத்தின் மேல ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தின் மேல ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. உன்னை தப்புவித்துக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறா. இயேசு உன்னை அழைக்கிறா. இயேசு உன்னை அழைக்கிறா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன்னை சேர்த்துக்கொள்ள நான் ஆவலாய் இருந்தேன். வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா அன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து பரிதபித்தா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏசப்பாக்குள்ள ஓடுறீங்களா? இல்லை உங்க பவுண்டரியை தாண்டிட்டீங்களா? ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்துங்க. ஓட்டத்தை புதுப்பீங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலை முடிய பண்ண போகிறா. நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகும். நிறைவான ஏசப்பா வாழ்க்கையில வர இடம் கொடு. நிறைவான ஏசப்பாவுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் கொடு. உன்னை திறந்து ஒப்பு கொடுத்து பார். சகையை போல உன்னை விட்டு கொடுத்து பார். நீங்க கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறா. வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறா. இந்த வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறா. உன் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. வேதனைகள் மாறப்போகிறது. உன் வாழ்க்கை மதுரமாய் மாறப்போகிறது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஏசப்பா, இந்த வேளையில நம்முடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, எவ்வளோ தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஐயா. வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான போராட்டம் ஐயா. அந்த காரியங்கள் எல்லாம் அறிந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசி இருக்கிறீரே. உடைய நல்ல வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது என்று சொன்னீரே. நான் அனுப்பின வசனம் நான் சொன்னதை செய்து முடிக்கும் என்று சொன்னீரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் அனுப்பின வார்த்தைக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை விடுதலை செய்யும்படியாக நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை உயர்த்துவதற்காக நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இது எனக்குரிய வார்த்தை. இது எனக்குரிய ஆசீர்வாதம். இதை சுதந்தரிக்க என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேனப்பா. சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் வசனத்துக்கு பயப்படுகிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. சிறுமையை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க, துக்கங்களை மாற்றுங்க. முகத்துல சந்தோஷத்தை கர்த்தாவே பெருக பண்ணுவீராக. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.